என்னோட குழந்தை பால் குடிச்சப்புறம் அப்பப்போ வாமிட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மார்னிங் ஒரு கமெண்ட்ல வந்து டம்மி டைம் அப்படிங்கிறது நான் பண்றதில்ல என் குழந்தைக்கு. ஏன்னா என் குழந்தை வந்து சும்மாவே ஃபீட் பண்ண அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாமிட் பண்றாங்க. அதனால டம்மி டைம் பண்ணா வந்து அவங்க இன்னும் வாமிட் பண்ணுவாங்கங்கிறதுனால நான் வந்து பண்றதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வியூவர் எழுதியிருந்தாங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் எல்லாம் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் அதுக்கு அப்புறமா படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஆக்சுவலி நிறைய நியூ பேரண்ட்ஸ்க்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, வாமிட்டிங்க்கும் ஸ்பிட்டப்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாமிட் அப்படிங்கிறது வந்து வாந்தி எடுக்கிறது. ஸ்பிட்டப் அப்படிங்கிறது வந்து பால் கக்குறது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் பால் கதக்குறது அப்படின்னு சொல்றாங்க. எய்தர் வே ஸ்பிட் அப் டிஃப்ரெண்ட் அண்ட் வாமிட் வந்து டிஃப்ரெண்ட். பால் கதக்குறது அப்படிங்கிறது எல்லா பேபிஸுமே ஆல்மோஸ்ட் ஆல் பேபிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் லைஃப்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம். நார்மல் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்பிட்டப்பா வாமிட்டா அப்படின்னு நான் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பிட்டப் அந்த பால் கக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காது. அது அந்த பால் கதக்கும் போது குழந்தைக்கு கஷ்டமா இருக்காது. அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி அது வந்து வெளியே வராது. அது தானாவே வந்து டபக்குன்னு வந்துடும். டைஜஸ்டட் மில்க் மாதிரி இருக்கலாம், கர்ட் மாதிரி, கொஞ்சம் தயிர் மாதிரி கட்டி கட்டியா தெரிஞ்ச பால் மாதிரி, கெட்டு போன பால் மாதிரி வரலாம். ஸோ அது எல்லாமே ஸ்பிட்டப் தான். ஆனால் வாமிட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஷூட் ஆகும் வாயிலிருந்து. அந்த ப்ரொஜெக்டைல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் வாமிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிக குவான்டிட்டி அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வாமிட். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் வாமிட்டிங்க்கும் ஸ்பிட்டப்க்கும். அண்ட் ஸ்பிட்டப் வந்து ஒரு ஃபீடுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் 2-3 தடவை கூட குழந்தை வந்து பால் கக்குவாங்க. சில சமயம் ஏப்பம் வரும்போதும் கக்குவாங்க. அண்ட் அதெல்லாம் டோட்டலி நார்மல். உங்களுக்கு இதை தாண்டியும் கன்ஃபியூஷன் இருக்குது, குழந்தை வாமிட் பண்ணுறாங்களா இல்லை ஸ்பிட்டப்பா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்குன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டாக்டரால் செக் பண்ணிவிட்டு குழந்தையோட வெயிட் எல்லாம் பார்த்து சொல்ல முடியும் குழந்தை வந்து நார்மலாக ஹெல்த்தியாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு.